வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகுன்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்குமா நடக்காதா, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அப்போ நடக்கும் அப்படின்னா அதுக்கு எந்தளவு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இது நடக்காது அப்படின்னா நடக்காததுக்கு எந்தளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வாய்ப்பை தான் கேட்பாங்க. கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க. இது நடக்கும் நடக்காது எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். நடக்கதாக இருந்தால் இத்தனை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிற ஒரு டாபிக் தான் இந்த ப்ராபபிலிட்டி, நிகழ்தகுன்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்தகுல எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்னா, ஒன்று கார்டை வச்சு கேட்கலாம். ஒரு சீட்டு கட்டில் இத்தனை சீட்டு 52 சீட்டு இருக்குது, அதில் ஒரு சீட்டை எடுக்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை வச்சு கேட்கலாம். இல்லைன்னா காயினை வச்சு கேட்கலாம். ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது, ஒரே நேரத்தில் 2 நாணயம் சுண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாணயங்களை வச்சு கேட்கலாம். இல்லைன்னா அடுத்து 3 பந்து, அதாவது பால், கலராக பால், 5 சிகப்பு நிற பந்து உள்ளது, 4 வெள்ளை நிற பந்துக்கள் உள்ளன, 3 கருப்பு நிற பந்துக்கள் உள்ளன. இது 3 எல்லாம் ஒரு கூடையில் இருக்குது. ஒரு சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்தை எடுத்தால் எப்படி இருக்கும், இல்லை 2 பந்தை எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பந்துகளை வச்சு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேக்டர், டைரெக்டாக ஒரு ஃபேக்ட்ரு, இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இத்தனை வாய்ப்பு இருக்குன்னா வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு இத்தனை வாய்ப்பு இருக்குது, போன ஓவரில் எத்தனை ரன் எடுத்தாங்கன்னா இந்த ஓவரில் இவர் எத்தனை ரன் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்டராக கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகமாக கேட்டப்பட்ட கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டு டை, அதாவது பகடைகளை வச்சு கேட்கலாம். ஒரு பகடைகள் உருட்டப்படுகிறது, இல்லைன்னா ஒரே நேரத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பகடையை வச்சு கேட்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகடையை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் அதிகமான கொஸ்டின் வந்திருக்கிறதுனால பகடையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்குள்ளே போகலாம், ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். பகடைகள் இது பகடைகள் பார்த்தாலே தெரியும், நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம். ஆமாம், இந்த பகடையை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பகடையை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்று இருக்கலாம், இல்லை 2 இருக்கும், இல்லை 3, இல்லை 4, 5, 6. ஒரு பகடையை நீங்கள் உருட்டும் போது இந்த 6ல் ஏதாவது ஒன்று தான் வரும். ஒரு பகடையை உருட்டினீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பகடையை ஒரு நேரத்தில் உருட்டினீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வரும், இல்லைன்னா 2ஆம் நம்பர் வரும், இல்லை 3, இல்லை 4, இல்லைன்னா 5, இல்லைன்னா 6. இதுதான் வாய்ப்பு. ஒரு பகடையை நீங்கள் உருட்டும் போது உங்களுக்கு நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதுதான் வாய்ப்பு. இப்போ ஒரு பகடையை வச்சு இருக்க கொஸ்டினை பூராமே நம்ம விறுவிறுன்னு போட்டுடலாம், ஸ்பீடாக போட்டுடலாம். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். ஒரு பகடை உருட்டப்படும் போது 3க்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி ஒரு பகடையை உருட்டுறாரு, ஒரே ஒரு பகடையை இப்படி உருட்டி விடுறாரு. இப்போ ஒரு பகடையை அவர் உருட்டி விடும்போது 3க்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்மு மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், அடுத்தடுத்த சம் நம்ம ஸ்பீடாக பெறலாம். ஒரு பகடை உருட்டப்படும் போது அப்போ ஒரு பகடை உருட்டினா என்னெல்லாம் வரலாம்? 1 வரலாம், இல்லைன்னா 2 வரும், இல்லைன்னா 3 வரும், இல்லைன்னா 4 வரும், இல்லைன்னா 5 வரும், இல்லைன்னா 6 வரும். இவ்வளோ தான் வரும். ஒரு பகடையை உருட்டினா இதுதான் வரும். இதை தாண்டி வேறு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த ஒரு பகடை உருட்டப்படும் போது 3க்கு மேல் விழுவதற்கான வாய்ப்பு எத்தனை? அப்போ மொத்த வாய்ப்பு 6. இது மொத்தமாக இந்த 6 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 3க்கு மேல் விழுவதற்கு வாய்ப்பு எத்தனை? 3 இங்கே இருக்குது. அப்போ 3க்கு மேலே 4, 5, 6. 3க்கு மேலே 3 நம்பர் இருக்குது. அப்போ அதை 3ன்னு மேலே எடுத்துக்கிட வேண்டியதான். அப்போ ஆப்ஷனில் 3/6 அப்படி இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷனில் இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. 1 3 3 ஈரு 3 6ன்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணி 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2ன்னு கொடுத்தாலும் கரெக்டு தான் ஆன்சர். அதாவது மொத்த வாய்ப்புகளை கீழே போடணும். மொத்த வாய்ப்புகளை கீழே போட்டுட்டு அதாவது இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு இருக்கோ அதை மேலே போடணும். 2ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான். இதுக்கு ஃபார்முலாலாம் போட்டு படிக்க வேண்டாம். அந்த ANUB அப்படின்னு போட்டு ஃபார்முலாலாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். இது நார்மலாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எல்லா சம்முமே நீங்கள் உங்கள் மைண்டை வச்சே நீங்கள் போட்டலாம், ஃபார்முலாவே தேவையில்லை. 2வது சம் பார்க்கலாம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 4க்கு மேல் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இங்கே 3க்கு மேலே, இப்போ 4க்கு மேலே கேட்குறாங்க. அதே மாதிரி தான். ஒரு பகடையை உருட்டினா 1 வரலாம், இல்லை 2 வரலாம், 3, 4, 5, 6. அப்போ மொத்த வாய்ப்பு 6.
அதில் 4க்கு மேலே கிடைப்பதற்கான வாய்ப்பு, 4க்கு மேலே எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ 5, 6. அப்போ 2/6. 2/6ன்னு ஆப்ஷனில் இருந்தாலும் ஆன்சர் அதான். இல்லைன்னா இதை கேன்சல் பண்ணி 2 2 6 1/3ன்னு ஆப்ஷனில் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இதில் வந்து 1/3ன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில். அப்போ ஆன்சர் பி. அடுத்து, ஒரு பகடை உருட்டப்படும் போது 5க்கு மேல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போது 1 2 3 4 5 6 மொத்த வாய்ப்பு 6. 5க்கு மேலே கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 5க்கு மேலே எத்தனை? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 6ஆம் நம்பர். அப்போ 5க்கு மேலே ஒரே ஒரு நம்பர், அப்போ 6. அப்போ ஒரே ஒரு நம்பர் தான். அப்போ 1/6 தான் போட முடியும். ஆப்ஷன் சியில் இருக்குது 1/6. அடுத்து 2, ஒரு பகடையை ஒரு முறை எரியும் போது கிடைக்கும் எண் 3ன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போது அதே மாதிரி ஒரு பகடையை போட்டோம்னா 1 வரலாம், 2 வரலாம், இல்லை 3 வரலாம், இல்லை 4 வரலாம், இல்லை 5 வரலாம், இல்லை 6 வரலாம். மொத்த வாய்ப்பு 6. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 3ன் மடங்காக இருப்பதற்கு. 3ன் மடங்குனா 3ஆக இருக்கணும், இல்லை 3ஓட மடங்கு அடுத்து 6ஆக இருக்கணும். அப்போ 3ஆக இருக்கணும், இல்லைன்னா 6ஆக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்பர் மொத்தமே 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ 2. அப்போ ஆப்ஷனில் 2/6ன்னு இருந்தாலும் அதான் ஆன்சர். இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணி 1/3ன்னு கொடுத்தாலும் அதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்குது ஆன்சர். அடுத்த சம்மு, ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் 6 பகா காரணிகள் 6ன் பகா காரணியாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 1 2 3 4 5 6. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சீரான பகடை உருட்டப்படும் போது 6ன் பகா காரணி. அப்போ பகா காரணிங்கிறது ப்ரைம் நம்பர் என்ன சொல்லுவோம்? 1 2 ப்ரைம் நம்பர் தான், 3 ப்ரைம் நம்பர் தான், 5 ப்ரைம் நம்பர் தான். இது 2 3 5. அப்போ அடுத்த பகா எண் வந்து 7. அப்போ 7 வந்து நமக்கு கணக்கிலே கிடையாது. அப்போ 7 நம்ம கணக்கிலே எடுக்க வேண்டாம். அப்போ பகா எண்ணுன்னு பார்த்தோம்னா 2 3 5 மட்டும்தான் பகா எண். இந்த பகா எண்ணில் 6 காரணிப்படுத்தக்கூடிய பகா எண் என்னதுன்னு பார்த்தோம்னா அது 6ஓட வகுபடக்கூடிய பகா எண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த 5 வராது, இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 2 நம்பர் தான் வரும். அப்போ நம்ம 3 6 வரும், இல்லைன்னா 2 6 வரும். அப்போ இந்த 2 நம்பர் மட்டும்தான் 6ஓட காரணிப்படக்கூடிய பகா எண்ணுன்னு பார்த்தா இந்த 2 நம்பர் தான். அப்போ மொத்த நம்பர் 6. அந்த 6ஆம் நம்பரோட காரணிப்படுத்தக்கூடிய நம்பர் பார்த்தா 2. அப்போ 6/2ன்னு இருந்தாலும் ஆப்ஷன் அதுதான் ஆன்சர். இல்லைன்னா 1/3ன்னு இருந்தாலும் அதான் ஆன்சர். கேன்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பியில் இருக்குப்பா. ஆப்ஷன் பியில் இருக்குது 1/3 அதான் ஆன்சர். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா இது இவ்வளோ நேரம் ஒரு சிங்கிள் பகடையாக பார்த்தோம். இப்போ 2 பகடை போட போகிறாங்க. அப்போ இது 2 பகடை போட போகிறாங்கன்னா இந்த இமேஜை ஒரு வாட்டி பாருங்கள். 2 பகடை போட்டாங்கன்னா ஒரு பகடையில் ரொம்ப ஈஸி சான்ஸ் 1 இருக்கும், இல்லைன்னா 2 இருக்கும், இல்லை 3, இல்லை 4, இல்லை 5, இல்லை 6 அவ்வளோதான் இருக்கும். இப்போ 2 பகடைன்னு சொல்கிறப்போ ஒரு வேளை பகடையில் 1ஆம் நம்பர் விழுந்தால் அடுத்த பகடையிலையும் 1ஆம் நம்பர் விழலாம். இல்லை பகடையில் 1ஆம் நம்பர் விழுந்தால் அடுத்த பகடையில் 2ஆம் நம்பர் விழலாம். இல்லை பகடையில் 6ஆம் நம்பர் விழுந்தால் அடுத்த பகடையில் 1ஆம் நம்பர் விழலாம். இல்லை பகடையில் 4ஆம் நம்பர் விழுந்தால் அடுத்த பகடையில் 5ஆம் நம்பர் விழலாம். இதுதான் இப்போ மொத்த வாய்ப்பு. இந்த 2 பகடைகள் இந்த இமேஜை தாண்டி இந்த இமேஜில் இருக்கக்கூடிய மொத்த வாய்ப்பு வந்து 36. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 2 பகடை அப்படின்னு சொல்லிட்டாலே கீழே வந்து நீங்கள் யோசிக்கவே வேணால் இப்படி 36 எழுதிருங்க. 2 பகடை அப்படின்னு கொஸ்டினை ரீட் பண்ண உடனே பார் போட்டு கீழே 36 போட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்குறோன்னா அதை மேலே போட்டு கேன்சல் பண்ணிடுறீங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இப்போது சம் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இது இமேஜை பார்த்துக்கிடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு சம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை தான் இந்த இமேஜை நீங்கள் இப்படி எழுதிக்கிடுங்க. இப்படி ஒரு பேப்பரில் ஏதாவது ஓரமாக இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். டக்குன்னு நம்ம இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். அதாவது 1ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் வரும்,
இல்லை 2வது பகடையில் 1ஆம் நம்பர் வந்தால் மொதல் பகடையில் 1ஆம் நம்பரு, இல்லை 6 வந்தால் 1 வரும். இந்த இமேஜ் தான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை தான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை தான் அப்படியே நம்ம இங்கே மாற்றிருக்கேன். அப்போ இதை அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எழுதிருங்க. ஒரு லெவலில் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் எழுதாமலே நீங்களாகவே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போட்டுருவீங்க. இப்போ நான் இதை வச்சு எல்லாம் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். சரி, நம்ம கீழேருந்து போகலாம்ப்பா. 2வது சம்முக்கு முதல் சம் தான் இருக்குது. 2 பகடைகள் வீசப்படும் போது 2 பகடைகளும் ஒரே எண் விழுவதற்கான வாய்ப்பு. அதாவது 2 பகடைகள் வீசப்படும் போது 2 பகடையிலும் ஒரே எண் விழுவதற்கான வாய்ப்பு. இப்போ 2 பகடைகளை போட்டிங்கன்னா இந்த நம்பரை தாண்டி வேறு எதுவும் வராது. இதில் ஏதாவது ஒன்று தான் வரும். அப்போ மொத்த வாய்ப்பு எத்தனை? 36. இது கொஸ்டினை ரீட் பண்ண உடனே 2 பகடை அப்படின்னாலே 36 முடிஞ்சு போச்சு, போட்டாச்சா? இப்போ என்ன கேட்குறான், 2 பகடையிலையும் ஒரே முகம் வரணுமா? அப்போ இங்கேயும் 1 வந்தால் அங்கேயும் 1, அப்போ இங்கேயும் 2னா அங்கேயும் 2, அப்போ இங்கேயும் 3னா அங்கேயும் 3, அப்போ 4 4 5 5 6 6. இதான ஒரே முகம். அதாவது 1வது பகடையில் 1 வந்தால் 2வது பகடையிலும் 1 வரணும். அதான் ஒரே முகம். ஒருவேளை 1வது பகடையில் 2 வந்தால் 2வது பகடையிலையும் 2 வரணும். இதான ஒரே முகம். அப்படி ஒரே முகம் வந்து நமக்கு எத்தனை இது இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரே முகம் வருவதற்கான வாய்ப்பு 6 வாய்ப்பு இருக்குது. அப்போ 6 வாய்ப்பு இருக்குன்னா அதை அப்படியே நம்ம 36ல் அப்படியே கேன்சல் பண்ணிட வேண்டியது. அப்போ 6 போட்டோம்னா ஆப்ஷனில் 6/36 இருந்தாலும் அதான் ஆன்சர், இல்லைன்னா 1/6 இருந்தாலும் அதான் ஆன்சர். ஆப்ஷனில் எது இருக்கோ அதான் ஆன்சர். 1/6 இருந்தாலும் அதான். பாருங்கள், ஆப்ஷன் 1/6 இருக்கு, ஆப்ஷன் டியில் இருக்குது 1/6. அப்போ அதான் ஆன்சர். அடுத்து 2 பகடைகள் ஒரே நேரத்தில் வீசப்படுகிறோம். அவற்றின் கூடுதல் 8 விழுவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 2 பகடைகள் உருட்டுறாங்களாம். அந்த 2 பகடையை நம்பர்ஸை கூட்டும் போது 8 கிடைக்கணுமா? அப்போ 2 பகடைனாலும் நம்ம கண்ணை மூடிட்டு எழுதிடுவோம் 36, அவ்வளோதான். இப்போ இந்த இதில் எத்தனை இதை கூட்டும்போது நமக்கு 8 வரும் பாருங்களேன். 1 6 கூட்டினா 8 வருமா? வராது. அதிகபட்சம் இந்த லைனில் இப்போ இந்த லைனில் எதுவுமே 8 வராது. 2வது லைனில் பாருங்களேன், இந்த இடத்துல வரும் 6 2 8 வரும். அப்போ 6 2 8 ஒரு வாய்ப்பு இருக்குது. வேறு இது எதுவுமே 8 வராது. 3 3 6 4 3 7, அப்போ 5 3 8 இருக்குது. 3 6 9 போயிடும். அப்போ 4 4 8 இருக்குது. அப்போ 5 3 8 இருக்குது. அப்போ 6 2 8 இருக்குது. எத்தனை வாய்ப்பு இருக்குது? 1 2 3 4 5 5 வாய்ப்பு இருக்குது. அப்போ 5/36. வேறு எதையாவது கூட்டினா 8 வருமானு கேட்டால் 8 வராது. இப்போ மற்றதெல்லாம் கூட்டினோம்னா அதிகமாக போயிடும் நம்பர். ஒன்று 8 விட கம்மியாக வரும், இல்லைன்னா 8 விட அதிகமாக வரும். 8 வரதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா கரெக்டாக அந்த 5 நம்பரில் மட்டும்தான். இந்த 2 நம்பர் நீங்கள் கூட்டினீங்கன்னா 8 வரதுக்கு இந்த 5 சான்ஸ் தான். அப்போ 5/36 ஆன்சர். அஞ்சுக்கும் கொடுத்துருக்காங்க ஆன்சர். 5/36ன்னு ஆப்ஷனில் இருந்தால் 5/36 போடுங்க. அவங்க எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கனால நம்ம 5 வாய்ப்பு இருக்கிறனால நேராக 5னே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ 5ன்னு போடுங்க. 5ன்னு போட்டாலும் கரெக்டு தான். 5ன்னு இருக்குது ஆப்ஷன். ஓகே, அப்போ ஆப்ஷன் 5 அவ்வளோதான். 2 பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக எண்களின் கூடுதல் 12 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 2 பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, முக எண்களின் மதிப்பு 12 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இது ரெண்டையும் இப்படி இந்த 1 1 கூட்டும்போது இது 2 வருது. அப்போ இது வராது. அப்போ இந்த 2 1 கூட்டும்போது 1 2 கூட்டும்போது 3 வருது. அப்போ இதுவும் வராது. அப்போ எந்த ஒரு இதை கூட்டும்போது 12 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்காங்க. 1 தான் இருக்குது. இந்த 6 கூட்டினா மட்டும்தான் 12 வரும். வேறு எந்த நம்பரையுமே நீங்கள் கூட்டி பாருங்கள், 12 வராது. அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா கூட்டிலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. நமக்கே தெரிஞ்சிடும் இது எதுவுமே வராது. 6 கூட்டினா மட்டும்தான் 12. அதை தாண்டி வேறு எதுவும் போட முடியாது. அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 1/36 இருக்கும். அதான் ஆப்ஷனு 1/36.
ஆப்ஷன் ஏல இருக்குப்பா 1/36. அடுத்த சம்மு, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் வீசப்படும் போது அவற்றின் கூடுதல் 7 கிடைப்பதற்கான வாய்ப்பு. அப்போ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டே நீங்களே போட்டுடலாம். இது நீங்களே என்ன ட்ரை பண்ணுங்களேன். நீங்களே ட்ரை பண்ணால் உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். 2 பகடை உருட்டும் போது அது 2 பகடையை நான் கூட்டினோம்னா எனக்கு 7 வரணுமா. அப்போ 1 6 கூட்டினா 7 வரும், 2 5 கூட்டினா 7 வரும், 3 4 கூட்டினா 7 வரும், 4 3 கூட்டினோம்னா 7 வரும், 5 2 கூட்டினோம்னா 7 வரும், 6 1 கூட்டினோம்னா 7 வரும். வேறு எதையாவது கூட்டினா 7 வருமா? 6 2 கூட்டினா 8 போயிடும், இது 9 போயிடும், வேறு எதுவுமே வராது. அப்போ மொத்த வாய்ப்பு 6 வாய்ப்பு இருக்குது. 1 2 3 4 5 6. அப்போ 36/6 இருந்தாலும் அதான் ஆன்சர், இல்லைன்னா 1/6 இருந்தாலும் அதான் ஆன்சர். எது இருக்கோ அதான் ஆன்சர். பார்த்துடலாம். 13 1/6 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்குது 1/6 அதான் ஆன்சர். அடுத்த சம்பளம் 13வது பேஜ். 2 பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படுகின்றன. அவற்றின் கூடுதல் 10 அல்லது 11. 2 இந்த பாருங்கள், இந்த இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அல்லதுன்னு வருது இல்லை, இந்த அல்லதுன்னு வந்தால் நீங்கள் குழம்பே கூட, அல்லதுன்னா ப்ளஸ் பண்ணணும்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. 10 வந்தாலும் எத்தனை வாய்ப்பு இருக்குது? மொத்த வாய்ப்பு 36. 10 வர்றதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது, ப்ளஸ் 11 வர்றதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது? இது ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சரு கூட 36 டிவைட் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த 2 3 சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த சம் பண்ணுவோம். 2 பகுதியில் கூட்டப்படும்போது 10 அல்லது 11, 10 அல்லது 11 இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், இப்போ இதில் எதை கூட்டினா 10 வரும்? இந்த 4 6 கூட்டினா 10 வரும், இந்த 5 5 கூட்டினா 10 வரும், இந்த 6 4 கூட்டினா 10 வரும். ஓகேவா? அதே மாதிரி இதில் எதை கூட்டினா 11 வரும்? இந்த 6 5 கூட்டினா 11 வரும், 6 5 கூட்டினா 11 வரும். அப்புறம் இந்த 5 6 கூட்டினா 11 வரும். வேறு ஏதாவது இருக்குதா? வேறு ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லைப்பா. அப்போ 10 வர்றதுக்கான வாய்ப்பு 3 இருக்குது. அப்போது 2 நம்பரை கூட்டினா 11 வர்றதுக்கான வாய்ப்பு 2 இருக்குது. மொத்த வாய்ப்பு 36. அப்போது 5/36 இருக்கும். அதான் ஆன்சர், 5/36. ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், 5/36. இதுதான் ஆன்சர், 5/36. ஓகே. அடுத்து 2 சீரான பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் கூடுதல் 9 கிடைப்பதற்கான வாய்ப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், உங்களுக்கே சம் செய்ய வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 9 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமே இந்த 2 லைனில் நீங்கள் எதை கூட்டினாலுமே 8 தான். இந்த முதல் 2 லைனில் நீங்கள் அதிகபட்சம் எதை கூட்டினாலுமே 8 தான் வரும். அதை தாண்டி எதுவுமே வராது. அப்போ 3வது லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். 9 எத்தனை? 6 3 கூட்டினா 9 வரும், 4 5 கூட்டினா 9 வரும், 5 4 கூட்டினா 9 வரும், 6 3 கூட்டினா 9 வரும். அப்போ 4 வாய்ப்பு தான் இருக்குது. வேறு எதையா கூட்டினா 9 வருமா? வராது. வேறு எதை கூட்டினாலுமே 9 வராது. அப்போ 4. அப்போ 4/36 இருந்தாலும் ஆன்சர் அதுதான். இல்லைன்னா 1/9 கேன்சல் பண்ணி, அதாவது 1 4 4 9 4 36 கேன்சல் பண்ணி கொடுத்துருந்தாலும் அதான் ஆன்சர். 1/9 கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டியில் இருக்குது 1/9. 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? முக எண்களின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. முக எண்கள்னால் இதுதான் முக எண்கள். இதை இந்த முக எண்ணை பெருக்கும்போது அது பகா எண்ணாக இருக்கணுமா? பகா எண்ணா 2 3 5 7 ஒரு நிமிஷமா 2 3 5 7 11 இதை தாண்டி போகாது. இதுக்குள்ளே தான் வரும். இந்த 2 நம்பரை பெருக்கும்போது அது இந்த மாதிரி பகா எண்ணாக இருக்கணுமா? அப்போ அதுக்கான வாய்ப்பு எத்தனை கண்டுருக்காங்க. அப்போ மொத்த வாய்ப்பு 36.
அப்போ 2 நம்பர் பெருக்கும்போது அது பகா எண்ணா இருக்கணுமா. அப்போ O2 2 அது ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்போ O3 3 அது ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்போ O5 5 அது ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்போ 2 1 2 அது ப்ரைம் நம்பர். அப்போ 3 1 3 அதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்புறம் 5 1 5 அதுவும் ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. மற்ற நீங்கள் எதை பெருக்கினாலும் அது ப்ரைம் நம்பராக வராதுப்பா. இந்த 6 பெருக்கினா மட்டும் தான் ப்ரைம் நம்பராக வரும். அப்போ 1/6/36 அதான் ஆன்சர். இல்லைன்னா 1/6 அதான் ஆன்சர். இதை கேன்சல் பண்ணி கொடுத்துருந்தா அதான் ஆன்சர். 6/36 ஓகே, இல்லை 1/6 ஓகே. ஆப்ஷன் டிப்பா 6/36 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்த சம். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையின் 4 காரணிகள் பெறுவதற்கான நிகழ்தகவு த ஃபேக்டர் ஆஃப் 4. அதாவது இந்த 2 பகடையை உருட்ட போகிறாங்களா. அப்போ 2 பகடைன்னா இதுதான் நமக்கு அந்த முதல் பகடை, அதாவது முதல் பகடையோட எண்ணு 4ஓட காரணியாக இருக்கணுமா. 4ஓட காரணியாக இருக்குன்னா அப்போ இது ஃபுல்லாமே 4 தான். அப்போ இது ஃபுல்லாமே 4ஓட காரணி தான். அப்போ 2 என்ன தான் 4ஓட காரணி தான். 1 என்ன தான் 4ஓட காரணி. அதாவது ஒரு 4 வந்துருச்சா. அப்போ அதை பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, எல்லாத்துலேயுமே முதல்ல 1 இருக்குது. அப்புறம் 2 4ஓட காரணி வந்துருச்சா. அப்போ இதில் எல்லாமே முதல்ல 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது. அடுத்து ஒரு 4 1 4. அப்போ முதல்ல 4 வந்துருச்சா. எல்லாமே 4ஓட காரணி தான், வேறு எதுவும் இல்லை, மற்ற எதுவும் வராது. ஏன்னா அவங்க முதல் பகடை தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை 2வது பகடைன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது முதல் பகடை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் பகடையில் இது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்தம் இது 18 வாய்ப்பு. நமக்குள்ள இது மொத்தம் 36. அப்போ 18/36 இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனா 1/2 இருக்கலாம். அதை கேன்சல் பண்ணி கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கலாம். ஆன்சர் எப்படின்னு பார்த்துருவோம். 1/2 கொடுத்துருக்காங்கப்பா. ஆப்ஷன் சியில் இருக்குது 1/2. அடுத்த சம்மம். 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது அப்படின்னு கூட்டுத்தொகை 7 வருவதற்கான நிகழ்வு. அதாவது 2 டையை உருட்டும் போது அதை கூட்டும் போது 7 வரணுமா. அது 7 வர்றதுக்கான வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது மட்டும்தான் 7 வரும். மற்ற எதையுமே நீங்கள் கூட்டினா 7 வராது. மற்ற எந்த நம்பரை கூட்டினாலுமே 7 வராது. இந்த 6 நம்பர் கூட்டினா மட்டும்தான்ப்பா 7 வரும். அப்போ இந்த 6 நம்பரை கூட்டினா தான் 7 வரும். அப்போ 6/36 அதான் ஆன்சர். இல்லைன்னா 1/6 அதான் ஆன்சர். 1/6 இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்குப்பா. இதுதான்ப்பா 2 டையை வச்சு இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேறு எதுவுமே 2 டையை வச்சு கொஸ்டின் கேட்கவே இல்லை. இவ்வளோ தான் 2 டை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் தான். இது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ப்ராபபிலிட்டி டாப்பிக்லேருந்து ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப பேசிக்கான சம் தான்ப்பா கேட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம பேட் லக்கு, நம்ம எக்ஸாம் எழுத போகிற அன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதானே. ரொம்பலாம் இல்லை, சின்ன கான்செப்ட் தான், புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது வேறு கொஸ்டின்லேருந்து எடுத்தது, கொஞ்சம் வேறு புக்ஸ்லேருந்து எடுத்தது, இந்த மாதிரி வந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோலேயே பார்த்துட்டோம்னா அந்த டையை நம்ம அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக, அதாவது இன்னும் கொஞ்சம் கேட்கலாம்னா இப்படி தான் கேட்பாங்க, இதை தாண்டி கேட்க முடியாது. ஆனால் இது கேட்க மாட்டாங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எல்லாமே அனலைஸ் பண்ணதில், எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணதில் இவ்வளோ தான். ஒரு டை இல்லைன்னா 2 டை இதான் கேட்டிருக்காங்க. அதுவும் அந்த 2 டையில் சிங்கிளாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கான்செப்டில் தான் கேட்டிருக்காங்களே தவிர இந்த அல்லது இந்த கூட்டி கீழே இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து திரும்ப இங்கே ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டையும் கூட்டி 36ஆல் கொடுக்குற மாதிரி வரவே இல்லை. டைரெக்டாக சிங்கிள் லைனில் கொஸ்டின் இருக்குது எல்லாமே. நம்ம கொஞ்சம் டஃப்பாகவும் கொஞ்சம் கஷ்டமாக உள்ள கொஸ்டின் இங்கே பார்த்துருவோம். அதாவது 2 பகடைகள் முறையாக இந்த கொஸ்டின் வாசிக்கிறேன்ப்பா. 2 பகடைகள் முறையாக உருட்டப்படும் போது அவற்றின் முகமதிப்பின் பெருக்கல் பலன் 6ஆகவோ அல்லது அவற்றின் முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆகவோ இருப்பதற்கான வாய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 2 இதை பெருக்கும்போது 6 வரணுமா, அந்த 2க்கு இது இடையில உள்ள வித்தியாசம் 5 வரணுமா. முக எண்களோட பெருக்கல் பலன் 6ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்பு 4 வாய்ப்பு இருக்குது. இந்த ஓர் 6 ஈரும்னா 6 மூவிரண்டு 6, அப்போ 6 1 6, வேறு எதை பெருக்குனாலுமே 6 வராது. அப்போ
மொத்தம் 36. அதில் முக எண்களின் பெருக்கல் பலன் 4ஆக இருப்பதற்கான வாய்ப்பு 4 வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த 2 எண்களுக்கான வித்தியாசம் வந்து 5 இருக்கணுமா. அதாவது 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 5ஆக இருக்கணுமா. அப்போ அது எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ 6 1 இது 2க்கு இடையில வித்தியாசம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ இங்கேயும் பாருங்கள் 6 1. அப்போ இது 2க்கு இடையில வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அப்போது இது நம்ம இன்னொரு வாட்டி இங்கே 2 போட்டிங்கன்னா இது டபுள் என்ட்ரி ஆயிரும். டபுள் என்ட்ரி ஆனால் ஆன்சர் தப்பாயிரும். நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி தான் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இந்த 6 1 கணக்கு எடுத்து தான் இங்கே 4 போட்டுட்டோம். அப்போ திரும்பவும் இதை நம்ம போடக்கூடாது. அப்போ ஒரு வாட்டி என்ட்ரி பண்ணியாச்சுனாலே முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு வாட்டி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். மறந்தாப்புல 2 வாட்டி என்ட்ரி பண்ணிங்கன்னா தப்பாயிரும். அப்போ அவ்வளோதான். இதுதான் வாய்ப்பு. அப்போ 4/36 இருந்தாலும் கரெக்டு தான். இல்லை 1/9 இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இல்லை 1/9 இருக்குது. ஆப்ஷன் ஏப்பா இதுக்கு ஆன்சருக்கு நான் வைக்கல. ஆனால் ஆன்சர் 1/9. அடுத்து பாருங்கள், இந்த சம் வாசிக்கிறேன். ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது 3இன் மடங்காக பெறுவதற்கான நிகழ்வு. இது ஒரு பகடை தான். அப்போ 1 2 3 4 5 6. மொத்த வாய்ப்பு எத்தனை? 6. இப்போ கொஸ்டினை வாசிப்போம். ஒரு சீரான பகடையை உருட்டும் போது இரட்டைப்படை எண். இரட்டைப்படைன்னா 2 4 6. அப்போ 3 வாய்ப்பு ஆகி போச்சு. அல்லது 3இன் மடங்கை பெறுவதற்கு. 3இன் மடங்கு எத்தனை? 3இன் மடங்கு 3 இருக்குது, 6 இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி 6 நம்ம இரட்டைப்படை எண்ணிலே கணக்கில் எடுத்துட்டோம். அப்போ திரும்பவும் நீங்கள் 3இன் மடங்கு திரும்பவும் கணக்கு எடுத்திங்கன்னா டபுள் என்ட்ரி ஆயிரும். நம்ம டபுள் என்ட்ரி பண்ணக்கூடாது, சிங்கிள் என்ட்ரி தான் பண்ணப்போ அதை விட்டு ஒரு வாட்டி தான் கணக்கில் எடுக்கணும். அப்போ ஒரு வாட்டி கணக்கில் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ அதை விட்டுற வேண்டி தான். அப்போ மொத்தம் எத்தனை? 1 2 1 2 3 4. அப்போ 4/6 இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இல்லை இதை கேன்சல் பண்ணி 2/3 கொடுத்துருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். இதுக்கு ஆப்ஷன் சி 2/3 இதான்ப்பா ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து இந்த சம் பாருங்கப்பா. இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைப்பதற்கான வாய்ப்பு. இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4. 2 பகடையை உருட்டும் போது அது ரெண்டிலையும் ஒரே முகம் வரும். அப்போ ஒரே முகம்னா இப்படி தான் இருக்கும். 2 2 3 3 4 4 5 5 6 6 எடுத்தாச்சு. ஓகேவா? 6 வாய்ப்பு இருக்குது. மொத்த வாய்ப்பு 36. இது ஒரு 6. ஓகேவா? அல்லது அந்த முகமதிப்பின் கூடுதல் 4ஆக இருக்கணுமா. அந்த 2 நம்பரை கூட்டும் போது அது 4ஆக வரணுமா. அப்போ அதுக்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4 வரும். 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4 வரும். 2ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் 4 வரும். ஆனால் 2ஐயும் 2ஐயும் நம்ம ஆல்ரெடி கணக்கில் எடுத்துட்டோம். அப்போ திரும்பவும் நம்ம 2ஐயும் 2ஐயும் கணக்கு எடுத்தோம்னா டபுள் என்ட்ரி ஆயிரும். நம்ம சிங்கிள் என்ட்ரி தான் பண்ணணும். அப்போ இந்த 2ஐயும் 2ஐயுங்கிறத எடுக்க வேண்டாம். இந்த 1ஐயும் 3ஐயும் மட்டும் எடுங்க. அப்போ 2. அப்போ 6 + 2. அப்போது 8/36 இருந்தாலும் ஓகே தான். இல்லைன்னா ஒரு 8/36. ஆமாம், 8/36 இருந்தாலும் ஓகே. இல்லைன்னா கேன்சல் பண்ணி 2/9 கொடுத்துருந்தாலும் ஓகே தான். அதாவது 8/36 இருந்தாலும் ஓகே தான். எல்லாம் ஒரு 4 2 8 8 9 36 இப்படி கேன்சல் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஓகே தான். இதுக்கு ஆப்ஷன் டிப்பா, ஆப்ஷன் டி அதிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ 3 டையை வச்சு சம் கேட்கலையா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் 3 டையை வச்சு கேட்டிருக்காங்கப்பா. ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்காங்க. அதுவும் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 3 டையை வச்சு 3 டைக்கான ப்ராபபிலிட்டி இதான்ப்பா. 3 டை. இப்போ 2 டைக்கான ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது 36 கிடைக்கிது. அப்போ 3 டைங்கப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 6 மல்டிபிள் பண்ணணும். அப்போ திரும்ப ஒரு 6 மல்டிபிள் பண்ணால் 216. அதாவது 3 டைக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் 216. இப்போ இந்த சம் வாசிக்கும் பேசிக் கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது 3லும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்வு. நமக்கு மொத்த நிகழ்வு 216. 3லேயுமே ஒரே ஃபேஸ் வரணுமா. அப்போ 1 1 1 2 2 2 3 3 3 இந்த மாதிரி 4 4 4 5 5 5 6 6 6 இப்படி தானே வரும். 3 டை உருட்டுறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது 2 டை. இந்த கடைசி ஒரே ஒரு சம் மட்டும் 3 டையில் பார்ப்போம். அப்போ 3 டையை உருட்டும் போது என்ன ஆகும்னா இந்த 6 வாய்ப்பு இருக்குது. அப்போது 6/216 இருந்தாலும் அதான் ஆன்சர். இல்லைன்னா இதை கேன்சல் பண்ணி 1/36 கொடுத்துருந்தாலும் அதான் ஆன்சர்.
அப்போ ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, அப்போ 3 டை வச்சு இந்த ஒரே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க, வேறு சம்மே கேட்கல. 3 டையை வச்சு இதுதான் இந்த 3 டைக்குள்ளே ப்ராபபிலிட்டி பிக்சர் பார்த்துக்கிடுங்கப்பா. ஓகேவா? அப்போ இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க. டைலேருந்து தான் அதிக கொஸ்டின் கேட்டிருக்கு. ப்ராபபிலிட்டி டாபிக்னு வந்தாலே டை தான் கேட்குறாங்க. டையில் சிங்கிள் டை ரொம்ப ஈஸி, டபுள் டை ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கல. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். இந்த இருக்குல்ல, அதுக்குன்னு இந்த கொஸ்டினை போட்டு ரொம்ப மண்டையை போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. இது நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இந்த 3 கொஸ்டினும் முடிஞ்சால் இதை பாருங்கள், இல்லைன்னா இதை கூட வேண்டாம். இந்த 3 கொஸ்டின் கூட வேண்டாம். இது மற்றதை மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கணும்ப்பா. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா. தேங்க்யூ.